இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட கட்சிகளும் பெரியாரிஸ்டுகளும் என்னோட கேஸ வச்சு சீமான ஒரே அடிக்கிற மாதிரியும், அந்த அடிக்கிற அடியில சீமான எதுவும் சோர்வடைஞ்சிடக்கூடாது, நல்லா போராடணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்களே, உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை. உங்க ஃப்ரெண்டு சீமான் ஒன்னும் ஈழத்துக்காக போராடியோ இல்ல கச்சத்தீவை மீட்ட போயோ ஒன்னும் கேஸ் வாங்கல. ஈழத்தமிழர்கள்லாம் செத்துட்டு இருக்கும் போது என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னோட காசெல்லாம் புடுங்கி பாலியல் ரீதியை என்னை துன்பப்படுத்தி தெருல விட்டுட்டு யாராவது கேட்டா எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் இத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தாரு. திமுகவோட காலகட்டத்துல தான் காவல்துறை கேட்க வேண்டிய விதத்துல கேட்டதுக்கு அப்புறம் ஆமா நான் குடும்பம் நடத்தினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதை நீங்க பாக்கலையா? அதை விட உலகமே காரி துப்புற மாதிரி அவ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னாரு. அதை நீங்க பாக்கலையா? த்ரிஷாவோட விஷயத்துல மன்சூர் அலிகான் அவர்கள் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி மொத்த பாரதிய ஜனதாவும் இறங்கி த்ரிஷா அவர்களுக்காக போராடினாங்களே. குஷ்பு அவர்கள்லாம் பெரிய அளவுல குரல் கொடுத்தாங்களே. என்னைய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது ஏன் உங்க கட்சியில இருந்து யாருமே குரல் கொடுக்கல? இதுல எந்த அரசியலும் இல்ல அண்ணாமலை அவர்களே. இன்ஃபேக்ட் சீமான இந்த கேஸ் ஏதோ ஒரு பெரிய சக்தி காப்பாத்துறதா எனக்கு தோணுது. அதனால